முருகாச்சரணம். கந்தபுராணத்தினுடைய நேற்றைய பகுதியில் முனிவர்கள் எழுவரும் வந்து ஹிமவான் கிட்ட ஈசனுக்காக பெண் கேட்டு வருகின்றார்கள். ஹிமவான் பெண் தருவதாக இசைந்து ஒப்புக்கொண்டு விட்டார். இந்த மகிழ்ச்சியில் இந்த முனிவர்கள் எல்லோரும் விடை பெற்று சென்றதும் ஹிமவான் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தவனாய் மறுநாள் நடக்கவிருந்த மகளுடைய திருமணத்திற்கான காரியங்களை விரைந்து செயலாற்ற தொடங்கினான். தேவதச்சனாகிய விஸ்வகர்மாவை அப்போதே காண வேண்டுமென்று நினைத்தான். அவனும் அதை உணர்ந்து மலையரசன் அரண்மனையை விரைவிலே அடைந்தான். ஹிமவான் அவனை வரவேற்று, விஸ்வகர்மா, கைலாயத்தில் வீட்டிருக்கும் மகாதேவனுக்கு என் குமாரத்தி பார்வதியை மனம் செய்து கொடுக்க போகிறேன். நாளை அத்திருமணம் நடைபெற இருக்கின்றது. 30 முக்கோடி தேவர்களும் மற்றும் உள்ளோரும் அக்கண்கொள்ளா காட்சியை காண வரப்போகிறார்கள். ஆகவே நம்முடைய நகரை தேவ பட்டணமாகிய அமராவதி போல் அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே தேவதச்சன் மகிழ்ச்சியுடன் அந்த பணியை ஏற்றுக்கொண்டு செய்யலானார். விரைவிலேயே நகரம் திருவிழா கோலத்துடன் அலங்கரிக்கப்பட்டது. அதாவது நம்ம சாதாரணமாக நம்மளுடைய கல்யாணங்கள் அப்படின்னாலே எவ்வளோ நம்ம அலங்காரம் பண்ணுவோம். இது தேவர்களுடைய திருமணம், அதுவும் ஈசனுடைய திருமணம். எப்படி அலங்கரிப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். மலைச்சிகரங்களில் உயர்ந்த கோபுரங்களை உடைய மண்டபங்களையும் அரண்மனைகளையும் நிர்மாணித்தான். விசாலமான வீதிகள் அமைக்கப்பட்டன. சாலைகளின் இரு புறங்களிலும் நிழல் தரும் மரங்கள் நின்று அவ்வழியே போவோரை அரை கூவி வரவழைத்தன. மண்டபங்களும் நாடக சாலைகளும் யாக சாலைகளும் தேர் சாலைகளும் அங்கே அமைக்கப்பட்டன. வழியெங்கும் வாழை, கமுகு முதலானவை நடப்பட்டு மாவிலை தோரணங்களாலும் ஒளி சிந்தும் மணி மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டன. தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், அப்சருஸ்கள், கிண்ணர்கள் என்று ஒவ்வொருத்தராக தனித்தனியாக வந்து அவங்களுக்காக வந்து ஒரு இடம் அமைக்கப்பட்டது. அந்த அத்தனை பேருக்காகவும் நகரை சுற்றிலும் நீண்ட மதில் மீன்ஸ் சுவர் இருக்குது, அமைத்து 4 பக்கங்களிலும் திருவாயில்களை அலங்காரமாக இருக்கிற மாதிரி செஞ்சிடுறாங்க. திருமண மண்டபம் கண்ணை கவரும் வகையில் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டிருந்தது. அதன் தூண்கள் பார்த்திங்கன்னா அழகிய பலவித பதுமைகளை தாங்கி நின்றது மாதிரி இருந்தது. முத்து, பவளம், பத்மராகம், வைரம், வைடூரியம் இது மாதிரி மணிகளால் செய்யப்பட்ட மாலைகள் அங்கங்கே அலங்காரமாக தொங்கின. காற்றில் வந்து அவை அசைந்தாடும்போது அதில் வந்து படும் ஒளியானது பலவித வர்ண ஜாலங்களை காட்டியது. நமக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுமாறு தேவதச்சன் நகரை அலங்கரித்தான். அதை பார்த்து மேனையும் ஹிமவானும் பலவாறு சந்தோஷம் அடைகிறாங்க. ஈசனுக்கும் பார்வதிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு வந்திருந்து அன்புடன் நடத்தி கொடுப்பதோடு தன்னையும் ஆசீர்வதிக்குமாறு ஹிமவான் இந்திராதி தேவர்களுக்கும் மற்றும் உள்ளோருக்கும் அழைப்பு விடுக்கிறான். சகல லோகங்களிலும் அந்த திருமணத்தை பற்றி பேச்சாகவே இருந்தது. மறுநாள் பங்குனி மாதத்தின் உத்திர நன்னாள். அதிகாலையிலே எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து ஹிமவான் மனைவியோடும் மற்றும் உள்ள உற்றார் உறவினரோடும் கைலையை அடைந்தான். எம்பெருமான் முன்பு சென்று அவரை நமஸ்கரித்து, பிரபு, இன்றைய தினம் மிகவும் விசேஷ தினமாக சொல்லப்படுகின்றது. எங்கள் விஷயத்தில் கருணை கொண்டு என் மகளை மணக்க இணங்கியது பற்றி நாங்கள் அளவற்ற ஆனந்தம் அடைந்திருக்கின்றோம். தாங்கள் இந்திராதி தேவர்களுடன் என்னுடைய அரண்மனைக்கு எழுந்தருளி என் குமாரத்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கிறார் ஹிமவான். ஈசன் அந்த கோரிக்கையை ஏற்று விரைவிலேயே கணங்களும் ரிஷிகளும் புடைசூழ வர அரண்மனைக்கு வந்து சேர்வதாக தெரிவித்தார். பர்வதராஜனுடைய அழைப்பை பெற்று அனைவரும் இறைவனுடைய திருமண கோலத்தில் கண்டு களிக்க அவனுடைய அரண்மனையில் வந்து கூடினர். துர்க்கை, காளி, சப்த நதிகள், லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்திராணி, அதாவது முனி பத்னிகள், தேவமாதர்கள் எல்லோரும் வந்துட்டாங்க. மேரு முதலான பர்வதங்களும் வந்துட்டாங்க. சப்த சாகரங்களும் நாகர்களும் திக்கு யானைகளும் எல்லாமே முன்னாடியே வந்துட்டாங்க. பர்வதராஜன் புறப்பட்டு சென்றதும் ஈசன் நந்தியை அழைத்து இந்திராதி தேவர்களும் பிரம்மா, விஷ்ணு முதலானவர்களையும் மற்றும் சிவகணங்களையும் தம்முடன் அழைத்து செல்ல விரும்புவதால் உடனே அவர்களை கைலாயத்திற்கு வரவழைக்குமாறு சொன்னார். அவ்வாறே அவர்களும் கைலாயத்தில் வந்து கூடினர். பஞ்சத்திரன் ரிஷபகேது முதலான சூலம் ஏந்திய 10 கோடி பேர் சூழ காலாக்னி ருத்ரன் வந்து சேர்ந்தான். 72 கோடி பூதகணங்கள் சூழ பிரம்மாண்ட ருத்ரன் விரைந்து வந்தான். இன்னும் அநேக கோடிக்கணக்கான கணங்கள் சூழ ஆடகேச ருத்ரனும் வீரபத்ரனும் மகாசாஸ்தாவும் ஏகாதச ருத்ரனும் வந்து சேர்ந்தார்கள். அஷ்டமூர்த்திகளும் அங்கு விரைந்தனர். குண்டோதரன், கண்டாகர்ணன், பினாகி, பானுகம்பன், சங்குகர்ணன், காலகண்டன், தண்டி, நீலன், கரன், விஸ்வமாலி, ஈசானன் ஆகியோரும் தங்கள் பூதகணங்களுடன் கைலையை அடைந்தனர். தேவர்களுடைய இந்திரன் நட்சத்திர கூட்டங்களுடன் சந்திரனும் மற்றும் கிரகங்களும் வித்யாதரரும் முனிவர்களும் அனைவரும் குழுமி வந்தார்கள். அதாவது வேதம் முதலான சாஸ்திரங்களும் மந்திரங்களும் இறைவனுடன் செல்ல திருவுருவம் கொண்டு வந்து சேர்ந்தன.
அன்ன வாகனத்தில் பிரம்மனும் கருட வாகனத்தில் விஷ்ணுவும் கைலையை அடைந்தார்கள். இவ்வாறாக இறைவன் திருமண கோலம் கொண்டு எழுந்தருளும் போது அவருடன் செல்ல அனைவரும் வந்து கூடியதைக் கண்டு மிகவும் சந்தோஷத்துடன் நந்தி தேவர் ஈசனிடம் சென்று தெரிவித்தார். ஈசனும் அவர்களை தம்முடன் அழைத்து வருமாறு நந்தியிடம் கூறினார். அனைவரும் எம்பெருமான் முன்பு வந்து அவரை வணங்கி வேத வாக்கியங்களால் பலவாறு போற்றினர். பிரபோ, தங்கள் கருணையே கருணை. சனகாதியருக்கு ஞானம் உபதேசிப்பதன் மூலம் தாங்கள் உய்யும் வண்ணம் யோகத்தை காட்டி அருளினீர்கள். இப்பொழுது எங்களுக்கு போகத்தை தருவதாக யோகியாய் இருந்து திருமணம் செய்து கொள்ள இசைந்தீர்கள் போலும். தங்களுடைய திருமண கோலத்தை கண்டு கழிக்க நாங்கள் வந்திருக்கின்றோம், காத்திருக்கின்றோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எல்லோரும். ஈசனும் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று பிரம்மனை பார்த்தார். அப்போதே நான்முகனும் மணக்கோலத்திற்கான ஆடை ஆபரணாதிகளை ஈசன் முன்பு சமர்ப்பித்து அவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார். மகாதேவன் அந்த பொருட்களை தமது திருக்கரத்திலே தொட்டு அருளி, நான்முகா, நீ அன்புடன் கொண்ட ஆடை ஆபரணாதிகளை நான் அணிந்து கொண்டாற்போல் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று கூறினார். அப்போது அவருடைய திருமேனியில் அணிந்திருந்த அரவங்கள், எலும்பு மாலைகள் முதலான அனைத்தும் மறைந்து போயின. பொன்னாபரணங்களை பூண்ட திருமேனியோடு இறைவன் காட்சி தந்தார். அந்த அற்புதத்தை கண்ட அனைவரும் ஈசனை போற்றி கொண்டாடினார்கள். ஈசன் புறப்பட்டு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கியது. அவருடைய திருவுள்ளத்தை உணர்ந்த நந்திகேஸ்வரர் வெளியே வந்து அங்கு கூடியிருந்த பூதகணங்களை ஒழுங்கு செய்தார். அழகிய தோற்றத்தோடு வெளிப்பட்ட ஈசன் குண்டோதரனுடைய வலிமை மிகுந்த தோள்களின் மீது தம்முடைய திருவடிகளை வைத்து இறைவனுக்கு ஆரத்தி எடுத்தனர். குழந்தைகளுக்கும் சிறுவர்களும் அரஹர என்று பேரொலி எழுப்பி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டாடினர். வேதங்கள், அஷ்டமங்கல பொருட்கள் ஏந்தி வந்து ஈசனை வரவேற்றன. ரிஷபத்தின் மீது ஏறி அமர்ந்தார். அரஹர ஹரஹர ஹரஹர அப்படிங்கிற வாழ்த்தொலி கிளம்பியது. பேரிகை, கொக்கரை, சல்லிகை, கரளிகை, பீலி, சாரிகை, உடுக்கை, மத்தளம், குடமுழா, தபாரி, காகலம், ஊதுகொம்பு முதலான வாத்தியங்கள் பேரொலியாய் எழுப்பின. கையிலே வந்து பொன் பிரம்பு தாங்கி நந்தி முன்னதாக வழிகாட்டி சென்றார். பூதகணங்கள் ஈசன் திருநாமத்தை பலவாறு ஓதியவர்களாய் அவருக்கு பின்னால் அணிவகுத்து சென்றனர். கொடிகளும் தோரணங்களும் ஆங்காங்கே மலர் ஏந்தி அந்த கூட்டத்திற்கு அழகு தந்தனர். ஈசனுக்கு இருபுறங்களிலும் பிரம்மனும் விஷ்ணுவும் வந்தனர். சூரியனும் சந்திரனும் கவிகை தாங்கினர். வருணன் குளிர்ந்த நீர் தவளைகளாய் நாற்புறம் சிதறி விழச் செய்தான். இந்திரன் ஆலவட்டம் பிடித்து வந்தான். இவ்வாறாக அந்த கூட்டம் ஹிமவானுடைய அரண்மனை நோக்கி புறப்பட்டது. அது ஊர்ந்து செல்லும் பொழுது எழுந்த தூசுகள், அதாவது வானை மறைத்தன, வானத்தையே மறைச்சிருச்சு அந்த தூசுகள் எல்லாம். வாத்திய கோஷங்களும் நாம கோஷங்களும் கேட்பவருடைய செவிகளிலே தேன் பாயச் செய்தன. தும்புருவும் நாரதரும் யாழ்களில் வேத வாக்கியங்களை பாடினர். முனிவர்கள் பலவித நாமங்களால் இறைவன் உள்ளத்தை மகிழச் செய்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து வந்தனர். ஈசனும் பார்வதி தேவியை மணமுடிக்க மகிழ்ச்சியோடு வந்து கொண்டிருந்தார். பூதகணங்கள் புடைசூழ ஈசன் திருமண கோலம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அறிந்ததும் பர்வதராஜன் தன் சுற்றத்தாரோடு நகர வாயிலில் அவரை வரவேற்க வந்து காத்து கொண்டிருக்கின்றான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதியினுடைய அடுத்த பகுதியை நாளைய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.